ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் வினு. மட்டன் தொக்கு செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். இந்த டிஷ் வந்து எல்லா மெயின் டிஷ்ஷுக்கும் பொருத்தமாக இருக்கும். இட்லி, புட்டு, இடியாப்பம், சப்பாத்தி, பூரி, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லா ஓகேவாக இருக்கும். 1/4 கிலோ மட்டன் எடுத்து நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு குக்கரில் ஆட் பண்ணிடுங்க. ஹோல் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு, அந்த மட்டன் மூழ்கிற அளவு தண்ணி ஆட் பண்ணி விசில் போட்டு அடுப்பில் வைங்க. 3 விசில் வந்து ஹை ஃப்ளேம்லேயும் 2 விசில் வந்து மிதமான தீலையும் வச்சு இறக்கி வச்சுக்கோங்க. அப்புறமா என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம். 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 ஸ்பூன் நல்ல மிளகு, பாதி நட்சத்திர சோம்பு, 1 கிராம்பு, 2 ஏலக்காய், பாதி பட்டை, கறிவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது, மல்லித்தழை. அப்புறமா வந்து வத்தல் எடுத்திங்கன்னா 4 வத்தல் எடுத்துக்கோங்க. கலர் வேணும்னா நீங்கள் ஒரு 2 காஷ்மீரி சில்லியும் எடுத்துக்கலாம். அப்புறமா 1 ஸ்பூன் வத்தல் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள். மல்லி எடுத்திங்கன்னா 1 ஸ்பூன் வர மல்லி எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து ஒரு கடாயில் ஹோல் கரம் மசாலா ப்ளஸ் நல்ல மிளகு, கறிவேப்பிலை போட்டு நல்லா வறுத்துருங்க. வறுத்துட்டு மிதமான தீயில வறுத்தெடுங்க, இல்லாட்டி கரிஞ்சிரும். இந்த மட்டன் தொக்கோட டேஸ்ட்டே மாறிடும். இது நல்லா வறுத்து முடிஞ்சதும் ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் அந்த வத்தல் பொடி, மல்லிப்பொடி சேர்த்து பொடிச்சு வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு பெருஞ்சீரகம் போட்டு தாளிச்சிருங்க. தாளிச்சிட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை எடுத்து அதில் நல்லா வதக்கிட்டே இருங்க. அந்த பச்சை வாசனை போனதும் 20 சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. நறுக்குனதை சேர்த்துக்கோங்க. அப்புறமா வந்து பச்சை மிளகா 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிட்டே இருங்க. அதுவும் அந்த பச்சை வாசனை போனதும் குக்கரில் வேக வச்சுருக்கிற மட்டனை அந்த தண்ணியோடு ஆட் பண்ணி கொதிக்க விடுங்க. அந்த தண்ணியோடு ஆட் பண்ணால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறமா வந்து உங்களுக்கு இதில் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் மட்டன் வெந்ததும் இந்த மசாலா பொடிச்சு வச்சுருக்க மசாலா வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் 5 நிமிஷம் வந்து வேக விடுங்க. வெந்ததும் ஒரு தக்காளி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கதை அதுக்கு கூட ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும். அப்புறமா வந்து 5 நிமிஷம் வேக விட்டுட்டு மல்லித்தழை தூவி இறக்குங்க. சுவையான மட்டன் தொக்கு ரெடி. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறமா வினு கிரேஸ் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.